மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அந்த 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் ஒரு அழகான ஒரு சம்பவம். ஒரு பெண் உயிரோடு கூட எழும்புவதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த பெண்ணை, சிறு பெண்ணை உயிரோடு கூட எழுப்பினார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது ஆக்சுவலாக அது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேருந்து அது ஆரம்பிக்குது. 26ஆம் வசனம் வரைக்கும் அந்த சம்பவம் தான் எழுதப்பட்டிருக்கு. அதை மையமாக வச்சு உங்கள் கூட ஒரு சின்ன தியானத்தை செய்ய போகிறேன். இந்த தியானம் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரரே, இந்த தியானத்தை நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இங்கே ஒரு தலைவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஒரு தலைவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஆண்டவரே, என் மகள் மரித்து போனாள். மை டாட்டர் இஸ் டெட். நல்லா கவனிங்க. நீங்கள் வந்து அவள் மேல் கைகளை வைத்து ஜெபித்தால் அவள் மீண்டும் உயிரோடு கூட வருவாள். இதுதான் அந்த தலைவன் ஆண்டவரை பார்த்து செய்த ஒரு ரிக்வெஸ்ட். இந்த தலைவனை பொறுத்த மட்டில், அல்லது இந்த தகப்பனை பொறுத்த மட்டில், அவருடைய மகள் செத்து விட்டாள், மரித்து விட்டாள். ஷீ இஸ் நோ மோர், ஷீ இஸ் டெட். ஆனாலும் ஒரு நம்பிக்கை என்ன இருக்கு? இயேசு அந்த பெண்ணுக்கு மீண்டும் வாழ்வு கொடுப்பார், உயிரோடு எழுப்புவார் அப்படிங்கிற நம்பிக்கை. நான் ரெண்டு விஷயத்தை பார்க்குறேன். ஒன்று, தன் மகளை பொறுத்த மட்டில் அவர் அந்த மகள் இனி இல்லை அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டார். ஆனால் ஆண்டவர் அதை பற்றி சொல்லும்போது, ஆண்டவர் உடனே அந்த தலைவனோடு கூட அவங்க வீட்டுக்கு வராங்க இல்லையா? வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் சொல்கிறாங்க, அந்த பெண் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள். நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சப்ஜெக்டில். இந்த பெண்ணுடைய தகப்பன் சொல்லுகிறார், ஷீ இஸ் நோ மோர், என் மகள் மரித்து விட்டாள், ஷீ இஸ் டெட். ஸோ அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துடுது. இனி ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, டெட். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? மரிக்கவில்லை, அவள் நித்திரையாக இருக்கிறாள். ஷீ ஸ்லீப்பிங். நித்திரை, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தூங்குறவங்க எழுந்துருவாங்க, அது மரணம் அல்ல. ஆனால் மரித்தவர்கள் நித்தியமாய் தூங்கி விடுகிறார்கள் இல்லையா? மரணத்துக்கும் தூக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் இதை மரணம் என்று சொல்லாமல் நித்திரை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரொம்ப அழகா பாருங்க. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அப்போ ஆண்டவருடைய பார்வையில் எப்போதுமே பாருங்க ஒரு தொடர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கு. அவர் உடனே ஒரு முடிவுக்கு வந்துடுறதில்லை. நல்லா கவனிங்க. நாம் ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் சீக்கிரம். நாம் சூழ்நிலைகளை பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்? எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க, எவ்ரி திங் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாமே முடிஞ்சு போச்சு. நாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தால் கூட என்ன நினைக்கிறோம்? முடிஞ்சிருச்சு. பால் அந்த 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக ஃபஸ்ட் அந்த 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நாங்கள் மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நிச்சயித்து கொண்டோம். பவுல் ஆண்டவர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறவர் இல்லை, அசைக்க முடியாத விசுவாசம் உள்ள ஒரு தேவ ஊழியர், உண்மையுள்ள ஒரு தேவ ஊழியர். ஆனால் அவரே ஒரு குறிப்பிட்ட சோதனையின் வழியாய் போகும்போது, ஒரு நெருக்கத்தின் வழியாய் போகும்போது, ஒரு ஆபத்தின் வழியாய் போகும்போது என்ன சொல்றாரு? மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நாங்கள் நிச்சயித்து கொண்டோம்.
இது அவ்வளோதான்ப்பா, சாப்டர் முடிஞ்சிருச்சு, நம்ம சாக போகிறோம், எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு நிச்சயத்தை, அல்லது எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள, ஒரு முடிவுக்குள்ள பவுலே வந்து விட்டதா அவரே சொல்றார். அது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில். அதன் பின்பு அவரே என்ன சொல்றாரு, அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் தேவன் எங்களை தப்புவித்தார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அங்க ஒரு முடிவை கொண்டு வரல, அங்க ஒரு தொடர்ச்சியை வைக்கிறார். there is a comma, not a full stop. கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. அப்போ அங்க இருக்கிற ஜனங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த எபிரிவினுடைய வீட்டில், அந்த தலைவனுடைய வீட்டில் இருக்கிற ஜனங்கள், தார ஊதுறவங்க, தப்பட்டை அடிக்கிறவங்க, அழுகிறவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. she is no more, finish. இந்த காரியம் முடிஞ்சிருச்சுங்க, இனிமே யாராலையுமே இதை மாற்ற முடியாது, இதான் உன் தலை எழுத்து, உன் தலைவீதி இதுதான். ஆனால் இயேசு அதை முடிக்கல, அவர் ஒரு தொடர்ச்சியை வைக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாங்க, இல்லை, இந்த பெண்ணுடைய வாழ்க்கை முடியல, இவள் வாழ போகிறாள். she is going to live. இவள் வாழ்வாள், இன்னும் அநேக வருடங்கள் இந்த பூமியில இவள் வாழ போகிறாள். இவள் நித்திரையாக இருக்கிறாள், சாகவில்லை. ஸோ நாம சோர்ந்து போகிறவர்கள், தேவன் சோர்ந்து போகிறவர் அல்ல. நாம இளைப்படைந்து விடக்கூடியவர்கள், அழைத்தவர் இளைப்படக்கூடியவர் அல்ல, இளைப்படையக்கூடியவர் அல்ல. நான் சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாம சூழ்நிலையை பார்க்கும்போது சோர்ந்துருவோம், அவ்வளவுதாங்க ஊழியம், அவ்வளவுதாங்க ஆத்துமாக்கள், இனிமே நோ பிரேக் த்ரூ, பெருசா ஒன்றும் இல்லைங்க, பெருசா ஒன்றும் இல்லைங்க. கர்த்தருடைய ஊழியக்காரரே நாம நினைப்போம், அவ்வளவுதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஏதோ 2-3 பேரை நான் ஆதாயப்படுத்தி இருக்கிறேன், அவ்வளவுதான் என் ஊழியம், அவ்வளவுதான் நாம நினைப்போம். தேவன் அப்படி நினைக்கிறவர் அல்ல. எலியா அப்படிதான் நினைக்கிறாரு. முடிஞ்சு போச்சு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை எடுத்துக்கொள்ளும். இது எலியாவுடைய ஸ்டாண்ட். ஆனால் தேவன் என்ன சொல்றார் பாருங்க, இல்லப்பா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. இயேசு சோர்ந்து போகிறவர் அல்ல, இயேசு இளைப்படைந்து விடுகிறவர் அல்ல. he can change the situation. எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடியவர் தான் ஆண்டவர். இப்போ இதுல ஒரு, இந்த சம்பவத்தில் அடுத்த 2 வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாங்க, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள். விலகுங்க, வழி விடுங்க, ப்ரொசீட், முன்னுக்கு வாங்க. இந்த பெண் உடைய வாழ்க்கை முடிஞ்சிடல, இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய சாப்டர்ஸ் இருக்கு, இன்னும் வர வேண்டிய சாப்டர்ஸ் நிறைய இருக்கு. இவள் நித்திரையாய் இருக்கிறாள். இப்படி சொன்ன ஆண்டவர் அடுத்த 2 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், மத்தேயு ரொம்ப அழகா எழுதுறார் பாருங்க. 25வது வசனத்தில், ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து. ஜனங்கள் வெளியே அனுப்பப்பட்ட பின்புன்னு எழுதப்படலை. நீங்க வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். ஜனங்கள் வெளியே அனுப்பப்பட்ட பின்பு அப்படி எழுதப்படலை. ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்தார். அப்ப துரத்துவதற்கும் அனுப்புவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அனுப்புறதுங்கிறது கொஞ்சம் வெளியே நில்லுங்களேன் அப்படிங்கிறது தான் அனுப்புறது. துரத்தப்பட்ட பின்பு அப்படின்னா, துரத்துதல் அப்படின்னா பை ஃபோர்ஸ், கெட் அவுட், கெட் அவுட், வெளியே போ. இங்கே சூழ்நிலைகளைத்தான் நான் சொல்றேன், அவிசுவாசமான எண்ணங்களைத்தான் நான் சொல்றேன், சந்தேகமான எண்ணங்களைத்தான் சொல்றேன், உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத சோர்வுகளைத்தான் நான் சொல்றேன், உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத பயங்களை பற்றி தான் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். சோர்வாகட்டும், பயமாகட்டும், கலக்கமாகட்டும், அவ்விசுவாசமாகட்டும், சந்தேகமாகட்டும், எல்லாமே துரத்தப்பட வேண்டும். They should be thrown out.
கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஒரு சின்ன சந்தேகம் பேதுருவை தண்ணீருக்குள் மூழ்க செய்து விட்டது. சின்ன சந்தேகம். ஆண்டவர் சொன்னாங்க, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், அன்பு குடும்ப தலைவிகளே, தலைவர்களே, வியாபாரம் செய்கிறவர்களே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களே, படிக்கிற பிள்ளைகளே, வாலிபர்களே, இளைஞர்களே, வாலிப பெண்களே, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, அநேக நேரம் இந்த சந்தேகம், இந்த சோர்வு, இந்த அவ்விசுவாசம், பயம், இவைகள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாதபடி தடை பண்ணுது. இயேசு வெளியே தான் நிற்கிறார் பாருங்க. இயேசு உள்ளே வரவில்லை. இயேசு உள்ளே வரவில்லை. விலகுங்கள்னு சொல்றாரு, ஆனாலும் விலகல. விலகுங்க, அந்த பெண் மறிக்கல. விலகுங்க, விலகுங்க, உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு, விலகுங்க, வழிவிடுங்க எனக்குங்கிறாரு. எனக்கு வழிவிடுங்க. உங்க சந்தேகத்தினால என்ன தடுத்துறாதீங்க. உங்க அவிசுவாசத்தினால என்ன தடுத்துறாதீங்க. கவனிக்கிறீங்களா? உங்க பயத்தினால நான் கிரியை செய்ய முடியாதபடி என்ன தடுத்துறாதீங்க. நாசரேத்துங்கிற ஊர்ல கர்த்தரால் அற்புதங்களை செய்ய முடியவில்லைன்னு பைபிள்ல இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த ஜனங்களுடைய சந்தேகம் அப்படி இருந்துச்சு. அவநம்பிக்கை, அவ்விசுவாசம். இங்க என்ன சொல்றாங்க ஆண்டவர்? விலகுங்கப்பா, வழி விடுங்க எனக்கு. உங்க சந்தேகத்தை துரத்துங்க வெளியே, உங்க பயத்தை துரத்துங்க வெளியே, உங்க கலக்கத்தை துரத்துங்க வெளியே, எனக்கு வழி விடுங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா பிரதர்ஸ்? கர்த்தருடைய ஊழியக்காரரே, கவனிக்கிறீங்களா? பயந்து கலங்கி போய் ஒரு மூளையில படுத்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, அப்பா அந்த பயத்தை துரத்துப்பா, இந்த கலக்கத்தை துரத்துப்பா, இந்த சந்தேகத்தை துரத்து. அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்குள்ளும் இராதபடி எச்சரிக்கையா இருங்கள்னு பைபிள்ல சொல்லி இருக்கு இல்லையா? அன்ஃபெய்த்ஃபுல் ஹார்ட். விலகுங்கள், விலகுங்கள் ஆண்டவர் சொல்றார். வழி விடுங்க எனக்கு. நான் அற்புதங்களை செய்கிறேன். நான் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கவனிக்கிறீங்களா? அவர் உன்னை ஆதரிப்பார். ஆகையினால் என் அன்பு நண்பர்களே, நடந்தது என்ன? இந்த சந்தேகம், அவரை கிண்டல் பண்ணாங்க பாருங்க, அவரை கேலி பண்ணாங்க பாருங்க, பரியாசம் பண்ணாங்க பாருங்க. என்னப்பா செத்து போன பிள்ளையை போய் தூங்குறாருன்னு சொல்றாரு அப்படின்னு பரியாசமா பேசினாங்கல்ல, கேலி பண்ணாங்கல்ல. அவங்க அத்தனை பேரும் துரத்தப்பட்ட பின்பு, when they all were thrown out, துரத்தப்பட்ட பின்பு இயேசு உள்ளே நுழைந்து அந்த சின்ன பெண்ணை கையை பிடித்து எழுந்துருன்னு சொன்னாரு. அந்த பெண் எழும்பினாள். ஹல்லேலூயா. ஸோ என் அன்பு நண்பர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, தேவனால கூடாதது ஏதாவது உண்டா? அழைத்தவர் உண்மை உள்ளவர் இல்லையா? அவர் நடத்த மாட்டாரா? ஆகையினால் வீணான பயத்தை தூக்கி போடுங்க. பயம் வேதனை உள்ளது. நிறைய ஃபேமிலிஸில் டிப்ரெஷன், ஓவர் டிப்ரெஷன். இதனால தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க இல்லை? தூக்க மாத்திரை, தூங்குறதுக்கு ஒரு மாத்திரை தேவையா? தூக்க மாத்திரை, டிப்ரெஷன் ஃப்ரீ டேப்லெட்ஸ். இதெல்லாம் எதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு? இதெல்லாம் எதுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு? டயபெட்டிஸ்க்கு காரணம் டென்ஷன் சொல்றாங்க. நமக்கு என்னங்க டென்ஷன்? நம்மை அழைத்தவர் நம்மை நடத்துவார். அவருடைய அன்பு மாறாதது. ஆகையினால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும். கடவுளுடைய புத்தகத்தில் நோ ஃபுல் ஸ்டாப், நோ ஃபுல் ஸ்டாப். இவன் அவ்வளவுதான் முடிவு பண்றதில்லை. அவர் இரக்கமும் மனதுருக்கமும்
அன்பும் உள்ளவர். ஆகையினால ஒருவேளை நீங்க கர்த்தரை விட்டு விலகி இருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க. இன்றைக்கு ரட்சணிய நாள். இன்றைக்கு உங்க மேல அவர் இரக்கமா இருக்கிறாரு. டுடே. ஆகையினால் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. அவருக்கு இடம் கொடுங்க. கர்த்தருக்கு இடம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில அவர் கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்க. அப்பதான் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறும். அப்பதான் 5 அப்பம் 2 மீன்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு போஷிக்கப்பட முடியும். கிவ் ஸ்பேஸ். அவர் கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்கள். உங்க அவிசுவாசத்தினாலும் உங்க சந்தேகத்தினாலும் உங்க பயத்தினாலும் கர்த்தரை தடை பண்ணிடாதீங்க. கர்த்தருடைய கிரியைகளை தடை பண்ணிடாதீங்க. அவருக்கு வழிவிடுங்க. அவர் எல்லாவற்றையும் செய்வார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. Glory be to God. Hallelujah. பாருங்க எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு. ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு இயேசு உள்ளே பிரவேசித்தார். அப்பதான் உள்ள வரார். வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கும் கர்த்தர் தம்முடைய நிருபத்தை அனுப்புகிறார். அதுல அந்த கடைசி சபை இருக்கு பாருங்க, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்ந்த சபை, லவோதிக்கேயா சபை. அந்த சபைக்குள்ள இயேசு இல்லைன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. He was standing outside the church. ஆண்டவரே உள்ளே நுழைவதற்கு அவங்க இடம் கொடுக்கல. அப்ப அவங்க எப்படிப்பட்ட சபையா இருந்திருப்பாங்க? எப்படிப்பட்ட ஊழியக்காரங்க இருந்திருப்பாங்க? ஆச்சரியமா இருக்கு பாருங்க யோசிப்பதற்கு. அவர் என்ன சொல்றாரு? நான் வெளியே நிற்கிறேன், நான் வாசற்படியில் நிற்கிறேன்ப்பா, ஆனா தட்டிக்கிட்டே இருக்கிறேன், கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. சபைக்கு தலையா இருக்க வேண்டிய ஆண்டவர் சபைக்கு வெளியே நின்று கதவை திறங்கள் என்று சொல்லுகிறார். என்ன பியூட்டிஃபுல்லான வார்த்தை அது. ஆண்டவர் சொல்றாங்க, ஒரே ஒருத்தன் திறந்தா கூட போறோம்ப்பா, நான் உள்ள வந்துடுவேன். எ சிங்கிள் மேன், ஒரே ஒருவன் இருந்தா கூட போதும். அந்த ஒருவன் நீங்களாக இருக்கலாம். உங்க குடும்பத்துக்கு நீங்க கர்த்தருடைய வெளிச்சத்தை கொண்டு வர்றவராக இருக்கலாம். உங்க கிராமத்துக்கு நீங்க கர்த்தருடைய எழுப்புதலை, கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய ரட்சிப்பை கொண்டு வர்றவராக இருக்கலாம். இன் யுவர் சர்ச், உங்க சபையில் ஒருவேளை கர்த்தர் வெளியே நின்று கொண்டிருக்கலாம். எஸ், என்ன காரணமோ, வாட் வுட் பி த ரீசன்? ஆனால் அவர் உள்ளே நுழைய விரும்புகிறார்ன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. ப்ரே, ஜெபிங்க. வாலிப தம்பி, ஜெபம் பண்ணுங்க. சபைக்குள்ள ஒருவேளை கர்த்தர் இல்லை, அந்த குறிப்பிட்ட சபைக்குள்ள கர்த்தர் இல்லை, கர்த்தர் வெளியே இருக்கிறாங்க, ஆனால் உள்ளே வர விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாங்க, விலகுங்கள், விலகுங்க, என்ன தடை பண்ணாதீங்க, விலகுங்க. பரியாசம் உள்ள சபை, கர்த்தரை விசுவாசிக்காத சடங்காச்சார சபைகள், பாரம்பரிய சபை, ஜீவன் இல்லாத சபை, விசுவாசம் இல்லாத சபை, உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிற சபை கர்த்தரை வெளியே நிற்க வைக்கிறது. அவர் சொல்றார், விலகுங்கப்பா, வழிவிடுங்க, வழிவிடுங்க, எனக்கு வழிவிடுங்க. ஒரே ஒருவரால் கதவை திறக்க முடியும். அந்த ஒருவர் நீங்களா இருக்கலாம். ஸோ உள்ள வந்தாதான் ஐக்கியம். நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். இங்கே உள்ள வந்தாதான் அற்புதம். பாருங்க, இயேசு உள்ள வந்தாதான் அற்புதம். அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறுபெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அந்த தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. ஹல்லேலூயா. எழுப்புதல், ரிவைவல். சபைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லும். Allow him. இயேசுவுக்கு வழிவிடுங்கள். Allow him in your life. உங்க வாழ்க்கைக்குள்ள கர்த்தருக்கு இடம் கொடுங்க. நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளையாவீங்க.
ரட்சிப்பை விட, ஆத்தும மீட்பை விட ஒரு விலையேற பெற்ற அற்புதம் இல்லை. ஆண்டவருக்கு இடம் கொடுங்க பிரதர். பாவத்துக்கே இடம் கொடுத்து உங்க இருதயமெல்லாம் கசப்பா இருக்க, இருதயமெல்லாம் இருளா இருக்குதே, சாத்தான் குடியிருக்கிற கோயிலா உங்க இருதயத்தை வச்சிருக்கிறீங்களே, கொஞ்சம் கர்த்தருக்கு இடம் கொடுங்க. அவர் நுழைவதற்கு இடம் கொடுங்க. அவர் வந்து உங்களை தொடட்டும். உங்க வாழ்க்கை அற்புதமாய் மாறும். என் வாழ்க்கையை மாற்றினார். பல வருடங்களுக்கு முன்பு 70 லட்சம் ரூபாய் கடன், ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. இயேசுவுக்கு இடம் கொடுத்தேன். அவர் நுழைந்தார், என் வாழ்க்கையை மாற்றிவிட்டார். நீங்களும் அப்படித்தான். அவர் நுழையட்டும், உள்ள வரட்டும், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகள், எனக்குள்ளே கிரியை செய்கிற வார்த்தைகள். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு, அவங்க தங்கள் இருதயங்களை திறக்கும்படிக்கு கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் இருதயங்களை திறங்க. கர்த்தர் நுழையட்டும், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். யபீரு தன் வீட்டிலே நுழைவதற்கு இடம் கொடுத்தபடியினார். வீணான சந்தேகங்கள், பரியாசங்கள், அவ்விசுவாசங்கள் துரத்தப்பட்டதனால் எத்தனை ஒரு பெரிய உயிர் மீட்சி அன்றைக்கு வந்தது. அதே போல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சந்தேகம், சலிப்பு, நிர்விசாரம், பயம், கலக்கம் இவையெல்லாம் நீங்கி நீங்க மாத்திரம் அவங்களுக்குள்ளே வாசமா இருந்து அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு அடியேன் ஜெபிக்கிறேன்.